Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் துக்கா. அதுக்கு தேவையான ingredients எல்லாம் இங்க இருக்கு. வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம். இதுக்கு மட்டனை நல்லா கழுவி ஒரு 6 to 5 whistles 5 to 6 whistles போட்டு வச்சு நான் வேக வச்சிருக்கேன். இதுக்கு பெப்பர் அப்புறமேட்டுக்கா சீரகம், வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாம் போட்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிருக்கேன். இதுக்கு 5 to 6 whistles வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறிவேப்பிலை, தேங்காய், ஒரு 6 தக்காளி கொஞ்சம் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, இது ஹோல் ஸ்பைசஸ், இது வீட்டில் செய்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது மட்டன் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் வறுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த தேங்காவை நான் நல்லா வறுக்க போகிறேன். தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். இந்த தேங்காவை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன் இந்த தேங்காவை. ஆக்சுவலி தேங்காயில் எண்ணெய் வரும், ஸோ அதனால் நல்லா இந்த தேங்காவை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன் நான். இப்போ இந்த தக்காளியை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் ஒரு 50% நல்லா வேகட்டும். இப்போ இந்த தேங்காவையும் இந்த தக்காளியும் நான் மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேன். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி நம்ம தாளிக்கு போகலான்னு வாங்க பார்க்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. ஸோ இப்போ நான் வெங்காயம் போட்டு நல்லா சாட்டேஜ் பண்ண போகிறேன். இதுக்கு கொஞ்சமாக ஒரு வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் சாட்டேஜ் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டேஜ் பண்ணிவிட்டு அண்ணன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவும் தக்காளியும் நான் இப்போ இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். தேங்காய் அண்ட் தக்காளி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சீக்கிரமாக தண்ணி ஊற்றினா இல்லைன்னா பட்டப்பட்டான்னு வெடிக்க ஸ்டார்ட் ஆகும், மேலெல்லாம் செதுரும். ஸோ சீக்கிரமாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போது இதுக்கு ஹோல் ஸ்பைசஸ் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஹோல் ஸ்பைசஸை நம்ம இதில் போட்டு போகிறோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் வைங்க. அப்போ இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனையும் நம்ம வச்சுருக்கிற அந்த மட்டன் துக்காவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஒரு 2 நிமிஷம் நல்லா இதாகட்டும். இப்போது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மசாலாலாம் சேர்த்து கொதிக்கிறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அந்த தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இது கொஞ்சம் கொதிக்க விடுறேன். இதை நான் இப்போ இந்த மசாலாக்கு வந்து இன்னும் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த மசாலா நல்லா கொச்சி வந்தோடனையும் நம்ம வேக வச்சிருக்கிற இந்த மட்டன் துக்காவை இதில் நம்ம போட்டு போகிறோம். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா இது கொஞ்சம் கொதிக்கணும். ஸோ இந்த மட்டன் துக்காவை நான் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதோட கூட நான் கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டு இதை கொஞ்சம் மூடி வச்சு நான் குக் பண்ண போகிறேன் ஒரு 5 to 6 செகண்ட்ஸ்க்கு. மட்டன் துக்கா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை நம்ம எப்படி செய்யணும் நம்ம நல்லா பார்த்தோம் இல்லைங்களா. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த மட்டன் துக்கா. ஸோ இப்போ நான் இதை சர்வ் பண்ண போகிறேன். அதுக்காக இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த மட்டன் துக்காவை நான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன். சூப்பரான மட்டன் துக்கா இந்த பவுலில் நான் சர்வ் பண்ண போகிறேன். டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye. சூப்பரான மட்டன் துக்கா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.